இல்ல சார். நம்ம வீட்டுல என்னெல்லாம் நடக்குது. இந்த வீட்டுக்கு நான் தான் அச்சாணி, குடும்ப தலைவன், அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே நாள்ல எல்லாருக்கும் வேண்டாதவன் ஆயிட்டு இல்ல. உங்க வருத்தம் எனக்கு புரியுதுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன சார் தப்பு பண்ண? அவன் கல்யாணம் ஆனோடனே அம்மாவை பட்டினி போடுறான், தம்பிய வீட்டை விட்டு விரட்டிடுறான், தங்கச்சிய வீட்டுக்கே வராத, புருஷன் வீட்லயே கடைன்னு சொல்லிடுறான். தான் பொண்டாட்டி, தான் புள்ள, தான் குடும்பம்னு அவன் இருப்பான். தினம் தான் பாக்குறோமே. ஏன் நம்ம தெருவுலயே எவ்வளவு கதை இருக்கு. மத்தவங்களை விடு. கிழவியோட பையன் என்னைக்காவது கிழவிய பத்தி கவலைப்பட்டிருக்கானா? இது எல்லாத்தையும் பார்த்தும் என்ன எப்படி சார் குத்தம் சொல்ல முடியும்? நான் பல நேரத்துல மோசமான புருஷனா இருந்திருக்கேன் சார். ஆனா அம்மாக்கு எப்பவுமே ஒரு நல்ல பையனா தான் இருந்திருக்கேன். ஆனா அம்மாக்கு இது புரியவே இல்லை பத்தியா. மத்தவங்களை விடு சார். இந்த செல்வம் பையனுக்கு என்னாச்சு? ஒட்டு மொத்தமா வேற மாதிரி பேசுறான். அவன் நடவடிக்கை புதுசா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாங்க, எனக்கும் கூட செல்வம் அப்படி பேசினது ரொம்ப குழப்பமாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அவர் இப்படி பேசவே மாட்டாரே. ஒரே நாள்ல அம்மாவுக்கு நான் கெட்டவன் ஆயிட்டேன், செல்வம் நல்லவன் ஆயிட்டான். மனசு பூரா ஒரே வேதனையா இருக்கு சார். நான் என்ன தப்பு பண்ண? செல்வம் ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்? ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. இது பாருங்க, நீங்க இப்படி மனசு போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னா தூக்கமே வராது, உடம்புக்கு தான் கெடுதல். நீங்க கொஞ்ச நேரம் இதெல்லாம் மறந்துட்டு படுத்து தூங்குங்க. எப்படி சார் முடியும்? சரோ, இந்த தனி கொடுத்தன போறதுக்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். சரோ, இது எப்படியாவது தடுக்கணும் சரோ. அதுக்காக நீ அம்மா கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு போக வேண்டியிருக்கும். எனக்காக நீ கொஞ்சம் பணிஞ்சு போகணும் சரோ. என்ன சரோ, நேரடியா வந்து பணிஞ்சு போன்னு சொல்றான்னு ஒருத்தலா இருக்கா? இல்லங்க, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க. அதான் இத்தனை காலம் நீங்க சொல்லாமலேயே நான் பணிஞ்சு பணிஞ்சு நடந்துக்கிறது எனக்கு வழக்கமா இருக்கே. பல நேரம் நீங்க அதை கவனிக்காம போயிருக்கலாம். சரோ, அம்மா என்ன விட்டு போயிடக்கூடாது. என்னால தாங்கவே முடியாது சரோ. அதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். புரியுதுல்ல? நல்லாவே புரியுதுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. நம்பிக்கையோட இருங்க. இந்தாடி உனக்கு டீ. என் மவனே, அப்பா இங்க? தெரியலக்கா. தெரியலையா? அப்பா, என் மாமா அப்பா இங்க? தெரியல, எங்க வெளில போயிருப்பார். சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டாரு மாமா. என்ன பண்ணீங்க? சொல்லாம கொள்ளாம காலையில எங்க கிளம்பிட்டீங்க? ஒண்ணு இல்ல தினம், ராத்திரி எல்லாம் ஏதோ குழப்பம் மனசுல, சரியா தூக்கமே வரல. தான் காலையில நேரமே எந்திரிச்சு கொஞ்ச தூரம் காத்தாட வெளியே போயிட்டு வரேன். ஏன்பா ஒரு மாதிரியே பேசுறீங்க? தானே நடக்கிறதெல்லாம் பார்த்தா வர வர தெரிஞ்சவங்க முகத்துல முழிக்கிறதுக்கே கூச்சமா இருக்குது. என்னமா இந்த மாதிரி சொல்றீங்க? தெரிஞ்சவங்க மத்தியில இருந்தா தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி மாத்தி சொல்றீங்க? என்ன பண்றது, என் நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. என்னால உங்களுக்கு எல்லாம் அடிக்கடி எவ்வளவு தலை குனிவு அவமானம் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. நாங்க 5 பேரும் பொண்ணா பிறந்ததுதான்ப்பா உங்களுக்கு கஷ்டமே. அதுக்கு நாங்க தான் வேதனை பண்ணோம். நீங்க ஏப்பா வருத்தப்படுறீங்க? ஏமாமா,
நான் உங்களை இதுக்கு முன்னாடி எவ்வளவு சிரமப்படுத்தியிருக்கேன். அப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி விரக்தி ஆனது இல்லையே. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அப்போ இருந்த தெளிவு மனதைரியம் எல்லாம் இப்ப எனக்கு இல்லடா. தானே அப்பா உனக்கு நினைவு இருக்குதா? அழகர் குளத்துல இருந்து நான் ரிஷிகேஷன் போனேன். அங்க போன இடத்துல அந்த கடும் பனிலையும் குளிர்லையும் எத்தனையோ சாமியாருங்க யோகிங்க மேலுக்கு துணி கூட இல்லாம தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க போன சனங்கள்லாம் அவங்கள தெய்வம் மாதிரி நினைச்சு காலில் விழுந்து கும்பிடுவாங்க. எனக்கு என்னமோ அவங்கள பார்க்கும்போது அத்தனை பிரமிப்பு ஏற்படவே இல்லை. ஏன்னா நான் இப்படி நினைச்சேன், இது என்ன பெரிய சாதனை, ஊர் சனங்க குடும்பம் பிரச்சனை இதெல்லாம் விட்டு ஓடி வந்துட்டு தனிமையில் நிம்மதி காண்றது. குடும்பத்தோட இருக்கணும், பிரச்சனைகளை சந்திக்கணும், அதுல நிம்மதி காணணும். அது இல்ல சாதனை. அவங்களெல்லாம் விட நான் தான் ரொம்ப பெரிய மனுஷன் நினைச்சேன். ஆனா இப்ப சமீப காலமா எனக்கு வேற விதமா தோணுது. அவங்க என்னோட எவ்வளவு தேவையில்லைதான். ஏன்னா அவங்கள சுத்தி என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெளிவா தெரியுதுமா. எனக்கு தெரியலையே. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு புரியலையே. விடிஞ்சா நாளைக்கு எங்க இருந்து பிரச்சனை வரும்னு தெரியலையே. அதனாலதான் எனக்கு இப்பெல்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு, பேசாம கண்காணாத இடத்துல நாமளும் ஏதாவது சாமியார போயிடலாம். என்ன பண்ணீங்க? இப்ப இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பா இங்க எல்லாருக்கும் ஆதாரமே நீங்க தானேப்பா. இந்த பாருங்கம்மா, நான் இங்க இருக்கிறதுனாலதான் உங்க நிம்மதி கிடையாது. நினைச்சு பாரு, நீங்க மட்டும் இங்க இருந்தீங்கன்னா இத்தனை அவமானமும் தலைக்குனியும் உங்களுக்கு வருமா? சரோட மாமியாரு, ரவி மாப்பிள்ள இவங்கெல்லாம் உங்க வீடு தேடி வந்து இத்தனை அசிங்கம் பண்ணுவாங்களா? நான் இங்க இருக்கிறதுனாலதான் இத்தனை வருது. அப்பா நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. நான் வேணா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிச்சுக்கிறேன். நம்ம அழகர் குலமே போயிடலாம்ப்பா. பாத்தியடா, இந்த பிஞ்சு நெஞ்சத்துல எத்தனை விரக்தி வந்துருச்சு. ஊர்ல இருந்து என்ன வைராக்கியத்தோட வந்துச்சு. எம்பிட்டு பெரிய படிக்கணும், எம்பிட்டு பெரிய வேலையெல்லாம் பார்க்கணும்னு. இதுவே இப்படி பேச ஆரம்பிச்சுன்னா நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு புரியுது இல்ல? பவானி, என்ன வார்த்தை பேசுற நீ? மாமா ஏதோ மனசுல வந்து போய் பேசிட்டு இருக்காரு. அவர் எந்த மாதிரி பேசுறது? நீ பாரு, நீ படிக்க வந்திருக்க, அதை மட்டும் பாரு. குடும்பத்துல பிரச்சனைனா அது பெரியவங்க நாங்க பாத்துக்குவோம். இது அளவுகளும் போறோம், அதுன்னு பேசக்கூடாது. படிக்கிற வேலையை பாரு. அதெல்லாம் மாமா. பவானி, மாமன் சரியா தான் சொல்றேன். அப்பாதான் தப்பு பண்ணிட்டேன். ஏதோ பிரச்சனைகள்ல குழம்பி பாவம் ஒன்னையும் குழப்பிட்டேன். இத பாரு, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். இதுவும் கடந்து போகும். இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் பத்தி நீ கவலைப்படக்கூடாது. உன் கவனம் படிப்புல மட்டும் இருக்கணும். பெரிய படிக்கணும்னு சொன்ன, அதை சாதிச்சு காமி. பெரிய உத்தியோகம் எல்லாம் பார்க்கணும்னு சொன்ன, அதை செஞ்சு காமி. இதெல்லாம் பத்தி கவலையப்படாது. அப்பா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும்பா. நான் இனிமே கவலைப்பட மாட்டேன். நீங்களும் இனிமே கவலைப்படக்கூடாது. சரி, காலேஜுக்கு நேரமாச்சு. கிளம்பு. சரிக்கா. போ. பா சாப்பிட்டுங்கப்பா. அப்பா, என்னப்பா? கொஞ்சம் வாங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வாங்க. என்ன? நான் ஏப்ப எப்படி இருக்கணும்? என்ன கேட்டினா? ஏன் என்ன எல்லாருமே தப்பாவே புரிஞ்சுக்கணும்? டேய், உன்னை யாரும் தப்பா நினைச்சுக்கலப்பா. நீ தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. சரி, நான் ஒன்னு சொல்லுவேன். நல்லா யோசிச்சு ஆராய்ஞ்சு நிதானமா எனக்கு பதில் சொல்லணும். என்ன? நீங்க பண்றதெல்லாம் சரின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அதெல்லாம் சரியில்லை. என்ன சொல்ற? உங்களுக்கு உங்க மருமக மேல பாசம் இருக்கலாம். அதுக்காக அவ பண்றதெல்லாம் சரின்னு நீங்க அவளுக்கு இடம் கொடுக்கறதுனாலதான் அவ தலைகால் புரியாம ஆடுறா. நீங்க அவளுக்கு அளவுக்கு அதிகமா இடம் கொடுக்கறீங்கப்பா. அதனாலதான் என்ன மதிக்கிறதே இல்ல. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல?
பிள்ளைங்க கிட்ட பெத்தவங்க சொல்லுவாங்க, உன் பொண்டாட்டிய தலைமையில தூக்கி வச்சாடாத, அவ தலைகால் புரியாம எங்களை மதிக்க மாட்டாங்கறா அப்படின்னு புலம்புவாங்க. நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்ற. அப்படி ஆயிப்போச்சு என் நிலைமை. அடச்சி, இதுல இருந்து தெரியல இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு? எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குனதே நீதான்டா. இப்படி எதுக்கு எடுத்தாலும் என்னையே குத்த சொல்லுங்க. என்னை மீறி இந்த வீட்டுல சில விஷயம் நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு? போன் பேசிட்டு இருந்தா என்ன பார்த்ததும் போனை கட் பண்ணிட்டா. கேட்டதுக்கு ராங் நம்பருங்கறா. ராங் நம்பர்னா அடுத்த செகண்டே வச்சிட வேண்டியதானே. ராங் நம்பரோட அப்படின்னு பேச்ச வேண்டியது கிடக்குது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உங்க மருமகளை பத்தி நீங்களே சொல்லுங்க. டேய், லீலா சொன்னா அது நியாயமா தான் இருக்கும். வந்தது ராங் நம்பரா தாண்டா இருக்கும். ஆனா உன்னோட குதர்க்கமான புத்தி, சந்தேகம் என்ன எல்லாத்தையும் தப்பா இத வரேன். எல்லாத்தையும் ஒன்ன மாதிரி தப்பா நினைக்காத. நான் சாரோட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வாங்க போலாம். இந்தா. அப்ப நான் கிளம்புறேன் சரோ. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. என்னம்மா தேடுறீங்க? நிர்மலா, என் மாத்திரையை பாத்தியா? ஏம்மா என்கிட்ட சொன்னா நான் தேடி தர மாட்டேனா? என்னம்மா ஏன் கத்துற? என் மாத்திரையை பாத்தியா? கை மருதே எங்கேயோ வச்சுட்டேன். இங்கதானே இருக்கு. கொண்ட. இத புடி. அம்மா மருந்தெல்லாம் இருக்கா இல்ல சாயங்காலம் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமாமா? பாத்தியா நிர்மலா, அம்மா பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. நீயும் பேச மாட்டியா? அம்மா என் மேல கோவம் இருக்கலாம், அதுக்காக ஏமா பேசக்கூட மாட்டேங்கிறீங்க? ஏமா அவ்வளவு தூரம் என்ன ஒதுக்குறீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? டேய் போதும்டா, சும்மா நடிக்காத. எங்கடா பழகுன இந்த நடிப்ப? உன் பொண்டாட்டிக்கிட்டே இல்ல உன் மாமனார் கிட்டயா? நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா நீ இந்த மாதிரி ஆவ. என்ன என் மூஞ்சிக்கு நேரம் எப்ப மனசு துணிஞ்சு என்கிட்ட பொய் சொன்னியோ, எப்ப நடிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே என் மனசு விட்டு போச்சுடா. அப்புறம் நீ மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு பேங்குக்கு போறேன் நான் கூசாம சொல்லிட்டு போனியடா. இப்ப நினைச்சு பார்த்தாலும் வெக்கமா இருக்கு. நான் பண்ணது தப்புதாம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இப்படிதான்டா உன் மாமனாரும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பசப்புவாரு. நீயும் அவருக்கு தப்பாத மருமகன் ஆயிட்டேன்னு இப்ப புரியுது. போடா, உன்னை பாக்க பச்சை மிளகாய் கடிச்ச மாதிரி என் நெஞ்செல்லாம் எரியுது. நான் அப்படி என்னமா பாவத்தை பண்ணிட்டேன்? பாவம் தான்டா, பாவம்தான். உன்னை நான் உத்தம புத்திரன் நினைச்சேனே. என் மகன் என்கிட்ட சத்தியம் தான் பேசுவான் நான் நம்பினேன். அந்த கடவுளே வந்து மாணிக்கம் உங்ககிட்ட போய் பேசுறான்னு சொல்லி இருந்தா கூட நான் நம்ப மாட்டேன்டா. உன் மேல அந்த அளவுக்கு நான் வச்சிருந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டியேடா. இது என்ன சாதாரண விஷயமா? அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்க, நீயாவது அவங்க கிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா? நான் பொய் சொல்லிருக்கலாம், ஆனா
என்னைக்காவது அம்மாவை குறைச்சு நினைச்சிருக்கேனா? இத்தனை வருஷத்துல உங்களால இது கூட புரிஞ்சுக்க முடியலையா? அண்ணே, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் சொல்லாத. எப்ப நீ என்ன அடிக்க கை ஓங்குனியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆசிரமத்துல நீ என்ன சொன்ன, என்னெல்லாம் சொல்லி என்ன கூட்டிட்டு வந்த, ஞாபகம் இருக்கா? ஆனா கடைசியா என்ன அடிக்கவே கை ஓங்கிட்டல்ல, இதுக்காக தான் கெஞ்சி கூத்தாடி என்ன அங்க இங்க கூட்டிட்டு வந்தியா? சார் வணக்கம் சார். வாங்க போஸ், உட்காருங்க. அப்புறம் உங்க பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லபடியா இருக்கு சார். நீ வர சொன்னீங்களா அதான். ஆமா, ஒண்ணு இல்ல, ஒரு ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கு. இங்கேயே வேலை பளு ஜாஸ்தியா இருக்கு, அதான் உங்கள்கிட்ட கொடுக்கலாமேன்னு. ரொம்ப சந்தோஷம் சார். நல்லபடியா பண்ணி கொடுத்துறேன் சார். அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். சரி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன சார்? கோபி பாம்பேல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாருங்கிற சமாச்சாரம் உண்மைதான் சார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு ஒரு பாம்பே பார்ட்டி போன் பண்ணி சொல்லிச்சு. கோபி தங்கமானவரு, இப்படியா போய் போலீஸ்ல மாட்டிக்குவாரு? என்ன சார் பண்றது, எல்லாம் கெட்ட நேரம் தான். ஆனா கெட்ட நேரத்துலயும் ஒரு நல்ல நேரம். அங்கே தெரிஞ்சவங்க 4 பேர் இருந்து நல்லபடியா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அந்த ராகேஷ் இருக்கானே, அவனை பத்தி நாங்க அரசல் புரசலா கேள்விப்பட்டிருக்கோம். கோபி ஒரு வார்த்தை என்கிட்ட போன் பண்ணி கேட்டிருந்தா நான் எச்சரிக்கை பண்ணிருப்பேனே. அவனை நம்பி கோபி அவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டியது இல்ல. என்ன சார் பண்றது, எல்லாம் நேரம் படித்தானே நடக்கும். போஸ், இது போட்டி சூதுவாது நிறைஞ்ச உலகம். இதுல யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடக்கூடாது. கோபி யதார்த்தமான ஆளு, அதனாலதான் அவனை நம்பிட்டாரு. அந்த ராகேஷ பத்தி அரசல் புரசல் நாங்க கேள்விப்பட்டதுனால தான் அவங்கிட்ட நாங்க எதுவுமே வச்சுக்கிறது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி கோபி ரொம்ப யதார்த்தமான ஆளு, அதுதான் இவ்வளவு பிரச்சனையும் காரணம். நான் சொன்னேன்னு கோபி கிட்ட போய் சொல்லுங்க. எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். கோபி இப்ப மாட்டின விஷயம் சாதாரணமான விஷயம் இல்ல, வருஷ கணக்கா உள்ளே இருக்க வேண்டிய விஷயம். ஏதோ கடவுளோட கருணை, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்துட்டாரு. இனிமே இந்த மாதிரி தப்பான ஆளுங்கிட்ட எல்லாம் எதுவும் வச்சுக்க கூடாது. கோபி கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப எல்லாம் பிசினஸ் லைன்ல கண்ட ஆளுங்க வர்றாங்க. கோபியை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். இந்த ஆர்டர் மேட்டர் பசங்க கிட்ட கொடுத்து அனுப்புறேன், முடிச்சு கொடுத்துருங்க சார். நம்ம கிளம்புறேன் சார். சரி அண்ணே வரேன். வாங்க சார்.